கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நாள் மாலை நேரத்திலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய பாதத்துல கடந்து வரும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிற எல்லா தேவஜனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியங்களை முன்னின்று நடத்துகிற மார்டினையாவுக்காக, இன்னும் மஸ்கட்டிலிருந்து செயல்படுகிற தேவ மனிதர்களுக்காக, பல இடங்களிலிருந்து திருவசனத்தை ஆழமாய் தியானிக்கும்படி இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1 வசனங்களை வாசிக்கலாம். Revelation chapter 6 verse 1 and 2. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். எல்லாம் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம படிச்சோம். நீங்க 2 காரியங்களை தெளிவாக எழுதணும். உபத்திரவ காலபதி 70வது வாரம் 1வது காரியம். 2வது காரியம், இது ஏன் உபத்திரவ காலம் அப்படின்னா, தாளத்துல இருக்கிற ஆவிகளும் வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகளும் ஒரே இடத்துல செயல்படும். அதனால ஆகும் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டறிந்து அப்படின்னு நாம வேதத்துல வாசிக்கிறது. அப்போ ரெவலேஷன் அப்படின்னு சொல்லும்போ all the demons of every places will be joined together at one place. பூமியில செயல்படும். அப்படி பூமியில செயல்படுகிற காலமாக்கும் இந்த பூமிக்கு உபத்திரவத்தின் காலம். இன்னைக்கு நாம தொடக்கத்துல பார்க்க போறது 7 முத்திரைகள் உடைக்கிற வசனங்களை தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. முதல் முத்திரை 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம் முதல் முத்திரை. 6ஆம் அதிகாரம் 3-4 வசனம் 2வது முத்திரை. 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் 3வது முத்திரை. 6ஆம் அதிகாரம் 7-8 வசனம் 4வது முத்திரை. 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் 5ஆம் முத்திரை. 6ஆம் அதிகாரம் 12 முதல் 1ஆம் வசனம் 7ஆம் முத்திரை. ஒரு தடவை நான் சொல்றேன். 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம் முதல் முத்திரை, 3-4 வசனம் 2ஆம் முத்திரை, 5-6 வசனம் 3ஆம் முத்திரை, 7-8 வசனம் 4ஆம் முத்திரை, 9 முதல் 11 வரை உள்ள வசனம் 5ஆம் முத்திரை. 12 வரை படிச்சோம். ஒரு பெரந்தட்டிக்கல் பீரியட் கேப் அப்படின்னு படிச்சோம். அது சாப்டர் 7. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சாப்டர் 8 verse 1. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7ஆம் முத்திரை. ஆக 6ஆம் முத்திரைக்கு 7ஆம் முத்திரைக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு. அதாக்கு 7ஆம் அதிகாரம். அதை நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க. ஒன்றை உடைத்த பொழுது, அந்த உடைத்தலுக்கு கிரீக்ல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை ஒய்கோ, OIGO. OIGO உடைத்தல், அதாவது திறத்தல் அப்படிங்கிறதுக்கு கிரேக்க மொழியில பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை ஒய்கோ. ஒய்கோ என்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டா ஓப்பன்ட். 77 தடவை இது புதிய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கு ஓப்பன்ட் அப்படின்னு. 77 times in the New Testament. அதுல 27 தடவை வெளிப்படுத்தல சொல்லி இருக்கு. அப்போ ஒய்கோ அப்படிங்கிற வார்த்தை 77 தடவை புதிய ஏற்பாட்டுல ஓப்பன்ட் சொல்லி இருக்கு. 27 தடவை
அது வெளிப்படுத்தல சொல்லி இருக்கு. ஆனா தமிழ்ல அது மொழிபெயர்த்தப்போ ஓப்பன்டுன்னு வராம புரோக்கன்டுன்னு வந்திருக்கு. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். உடைத்த போது, திறந்த பொழுது ரெண்டும் ஒரே அர்த்தம். அப்போ முதலாம் முத்திரையை உடைத்த பொழுது அந்த ஜீவன்களில் ஒன்று, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, அந்த 4 ஜீவன்கள் யாருன்னு நாம படிச்சோம். கைடிங் ஏஞ்சல்ஸ் ஆகும்னு நம்ம படிச்சோம். அந்த ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் அப்படின்னு சொல்ல கேட்டேன். அண்டர்லைன் பண்ணி வைங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தையாக்கும். கம் அண்ட் சி. தயவு செஞ்சு நீங்க அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். கம் அண்ட் சி, வந்து பாருங்கள், வந்து பார். நீங்க பைபிள்ல உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போ இந்த ஒரு வார்த்தையை நீங்க படிச்சு தியானம் பண்ணணும். பைபிள்ல பல இடங்கள்ல இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. ஒரு 5 பகுதியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 1, 46ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், 66ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 46 verse 8, 56 verse 5. இந்த 2 இடத்துல என்ன சொல்லுமா? கர்த்தருடைய கிரியைகளை வந்து பாருங்கள். கம் அண்ட் see the work of God. அப்போ 1, come and see the work of God. 2வது, John chapter 1 verse 39. John chapter 1 verse 39. Come and see the dwelling place of God. அப்போ தேவனுடைய கிரியைகளை வந்து பாருங்கள், தேவன் தங்குகிற இடத்தை வந்து பாருங்கள். 3, மத்தேயு 28:6. Matthew chapter 28 and verse number 6. Come and see the empty tomb. திறந்து கிடக்கிற கல்லறையை, ஆள் இல்லாம கிடக்கிற கல்லறைய வந்து பாருங்கள். 4, John chapter 4 and verse number 29. அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றது உங்களுக்கு தெரியும். ஊர்ல போய் சொல்றா, ஒருவரை நான் கண்டேன், அவர் கிறிஸ்துன்னு நினைக்கிறேன், அவர் தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன், நான் சொன்னதெல்லாம் எனக்கு செஞ்சதெல்லாம் எனக்கு சொன்னாரு. கம் அண்ட் see the redeemer. மீட்பரை வந்து பாருங்கள். அடுத்து வெளிப்படுத்தல் 6:1, 6:3, 6:5, 6:7. Revelation chapter 6 verse 1, Revelation chapter 6 verse 3, Revelation chapter 6 verse 5, Revelation chapter 6 verse 7. Come and see the judgment of God. அப்போ 1, come and see the work of God. 2, come and see the dwelling place of God. 3, come and see the Redeemer. 4, come and see the empty tomb. 5, come and see the judgment. இவ்வளவையும் வந்து பாருங்கள் அப்படின்னு பைபிள்ல சொல்லி இருக்குது. கடைசி வந்து பாருங்களாக்கும் கம் அண்ட் see the judgment. இந்த கம் அண்ட் see அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற சி, பிளப்போ, கிரேக்க மொழியில பிளப்போ, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா கேர்ஃபுல் அட்டென்ஷன். வந்து பாரு அப்படின்னா கம் அண்ட் ஹேவ் அ கேர்ஃபுல் அட்டென்ஷன், வந்து சரியாய் கவனித்து பார். ஓகே, அதுவும் கூட உங்க ஞாபகத்துல இருக்கணும். அடுத்து அந்த பகுதியில நாம என்ன பார்க்கிறோம்? ஒரு வெள்ளை குதிரை. அந்த வார்த்தையை மட்டும் வாசியுங்க. Revelation chapter 6 verse 1. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒயிட் ஹோர்ஸ், ஞாபகத்துல வைங்க, எழுதி வைங்க. ஒயிட் ஹோர்ஸ். பைபிள் காலத்துல குதிரைகளை எதற்கு பயன்படுத்தினாங்க? 5 காரியங்களுக்கு குதிரைகளை பயன்படுத்தினாங்க பைபிள் காலத்துல. biblical times horses were used for 5 reasons. Number 1, ஒன்னாவது, horses were used for rapid travel, transportation அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாத்திரை பண்றதுக்கு குதிரைகளை பயன்படுத்தினாங்க. 2, இப்ப சொல்றது ஹோர்ஸ் ஆகும், குதிரை, ஒயிட் ஹோர்ஸ் பின்னாடி நம்ம படிப்போம். இப்போ குதிரைகளை 1 யூஸ் பண்ணது டிராவலுக்காக பயன்படுத்தினாங்க. 2, horses were used for communication. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தியை கொடுக்கும்படி குதிரைகள்ல போய் செய்திகளை அறிவித்தாங்க. 1, டிராவலுக்கு பயன்படுத்துறாங்க, டிரான்ஸ்போர்டேஷன். 2, horses were used for communication.
யாத்திரை போறதுக்கு குதிரைகளை பயன்படுத்துறாங்க, தகவல் தொடர்புக்கு குதிரைகளை பயன்படுத்துறாங்க. 3 horses were used for war. யுத்தங்களுக்கு குதிரைகளை பயன்படுத்தினாங்க. 3 வகையான குதிரைகள் உண்டு. ஹாட் பிளட்டட் ஹார்ஸ், வார்ம் பிளட்டட் ஹார்ஸ், கோல்டு பிளட்டட் ஹார்ஸ். ஹாட் பிளட்டட் ஹார்ஸ் சுடுநில குதிரைகள், மித வெப்பநில குதிரைகள், குளிர்நில குதிரைகள். ஓகே, இங்கிலீஷ்ல நோட் பண்ணி வைங்க. ஹாட் பிளட்டட் ஹார்ஸ், வார்ம் பிளட்டட் ஹார்ஸ், கோல்டு பிளட்டட் ஹார்ஸ். இப்படி 3 வகையான குதிரைகள் உண்டு. இதுல அந்த ஹாட் பிளட்டட் ஹார்ஸே ஆகும் யுத்தங்களுக்கு யூஸ் பண்றது. வெப்ப ரத்த குதிரைகளை ஆக்கும் யுத்தத்துக்கு பயன்படுத்துறது. அப்போ டிராவல், கம்யூனிகேஷன், வார். அப்புறம் இந்த அரசர்கள் தங்கள் செலிப்ரேஷன்ஸை கொண்டாடும்போ, தங்கள் கொண்டாட்டங்களை கொண்டாடும்போ குதிரைகளை பயன்படுத்துறாங்க. குதிரைகள்ல அரசன் அப்படி உலா வருவாரு. கொண்டாட்டங்கள். 5வது கெய்ம்ஸுக்கு குதிரைகளை பயன்படுத்துறாங்க. ஆக 5 காரணங்களுக்காக biblical timesல horses were used in the biblical times for 5 reasons. Number 1 travel, number 2 communication, number 3 war, number 4 celebration, number 5 games. இனி இந்த பைபிள்ல சொல்லி இருக்கிற, வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறது வெள்ளை குதிரையாக்கும். வெள்ளை. அப்ப இப்ப நாம இதுவரை குதிரையை பற்றி பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போறது அந்த வெள்ளை கலர், நிறம் வெள்ளை. உலக அளவுல, உலகத்துல வெள்ளை கலரை பற்றி நாம 5 காரியங்களை பார்க்க முடியும். 1, many of the world countries bridal dress is white. பல உலகத்தின் பல நாடுகள்ல கல்யாணத்திற்கு கல்யாண பெண்மணி பயன்படுத்துகிற வஸ்திரம் வெள்ளை. இது நம்பர் 1. 2, நீங்க உலக நாடுகளின் தேசிய கொடிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அநேக கொடிகள்ல ஒயிட் இஸ் ஒன் ஆஃப் தி கலர்ஸ். அநேக நாடுகளின் தேசிய கொடிகள்ல நாட் ஒயிட் இஸ் த ஒன்லி கலர், அப்படி இல்லை, ஒயிட் இஸ் ஒன் ஆஃப் தி கலர்ஸ். நேஷனல் பிளாக்ஸ்ல வெள்ளை ஒரு முக்கியமான நிறம். 3, சைக்கலாஜிக்கலி ஒயிட் இஸ் த கலர் ஆஃப் பியூரிட்டி, இன்னசென்சி, பீஸ். அப்போ 1 பியூரிட்டி, 2 இன்னசென்சி, 3 பீஸ். சைக்கலாஜிக்கலி திஸ் இஸ் ஒயிட். பியூரிட்டி, இன்னசென்சி அண்ட் பீஸ். 4, ஒயிட் இஸ் தி கலர் ஆஃப் ஹோலினஸ். வெள்ளை நிறம் உலகத்துல செக்குலர்ல பரிசுத்தத்துக்கு அடையாளம். 5, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒயிட் இஸ் an unavoidable கலர். அப்போ பைபிளுக்கு வெளியே நாம வெள்ளை கலரை பற்றி படிச்சா இந்த 5 காரியங்கள். 1, most of the countries bridal dress is white. முக்கியமான ராஜ்யங்கள், இல்லாத ராஜ்யங்கள்ல நேஷனல் பிளாக்ல இருக்கிற ஒன் ஆஃப் த கலர்ஸ் இஸ் ஒயிட். 3, சைக்கலாஜிக்கலி ஒயிட் இஸ் ஃபார் பியூரிட்டி, இன்னசென்சி அண்ட் பீஸ். அப்போ சமாதானத்தோட நிறமாகும். நம்பர் 4, ஒயிட் இஸ் தி கலர் ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தத்துக்கு அடையாளம். நம்பர் 5 வெள்ளை அப்படின்னா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவங்க வாழ்க்கையோடு ஒட்டின ஒரு நிறம். இவ்வளவு நாம உலகத்துல
வெள்ளைய ஞாபகத்துல வச்சிருக்கணும். இனி பிப்ளிக்கலி ஒயிட். பிப்ளிக்கலி ஒயிட், பைபிள்ல வெள்ளை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, நம்பர் 1 ஹோலினஸ். ஐசாயா சாப்டர் 1 verse 18, உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும், இரத்தாம்பரம் போல சிவேர் என்றிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன். அப்போ the color of sin is red, the color of holiness is white according to that place. 2, biblically white is the color of justice. வெள்ளை நீதியின் நிறமாக்கும் பைபிள்ல. 3, பைபிள்ல white is the color of peace, சமாதானத்தின் நிறம். 4, பைபிள்ல white is the color of God's providence, தேவன் தேவைகளை சந்திப்பது நிறமாக்கும் வெள்ளை. அது எப்படி சொல்றாங்கன்னா, மன்னாவினுடைய நிறம் வெள்ளையா இருந்தது. ஓகே, மன்னா வாஸ் white in color, so God's providence color is white. Holiness, justice, peace, God's providence, வெள்ளை. இவ்வளவும் காட்டுது. இனி இந்த 1ஆம் முத்திரை உடைச்ச பொழுது ஆள் என்ன குதிரையில வாராரு? வெள்ளை குதிரையில வாராரு. தயவு செஞ்சு நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும் 3 பேர் வெள்ளை குதிரையை பயன்படுத்துறாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும் there are 3 certain users white horse. 1வது வெளிப்படுத்தல வெள்ளை குதிரை பயன்படுத்துறது யாருன்னு பாருங்க. நம்பர் 1, முதல்ல வெள்ளை குதிரை வெளிப்படுத்தல பயன்படுத்துறது யாருன்னு பாருங்க. வெளிப்படுத்தல் அதனுடைய 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 11வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 19 verse number 11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவரும் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அப்போ எங்க பரலோகத்துல வெள்ளை குதிரை பரலோகத்துல, ஞாபகம் எங்க? பரலோகத்துல வெள்ளை குதிரை. ஏறி இருக்கிறவர் யாரு? ஏறி இருக்கிறவருடைய டிஸ்கிரிப்ஷனை வாசிச்ச உடனே அவருடைய அந்த how does he fortified, அவரை எப்படி அது வெளிப்படுத்துன்னு பார்த்த உடனே நமக்கு தெரியுது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வெள்ளை குதிரையில வாரது இயேசு கிறிஸ்து. Please note it down. Revelation chapter 19 verse number 11, அங்க வெள்ளை குதிரையில வாரது இயேசு கிறிஸ்து. இனி அதே அதிகாரத்தினுடைய அந்த 14வது வசனத்தை பாருங்க. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் வெள்ளை குதிரை. ஆக வெளிப்படுத்துற விசேஷத்துல இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையை பயன்படுத்துறாரு. அதே வெளிப்படுத்துற விசேஷத்துல பரிசுத்தவான்கள் வெள்ளை குதிரையை பயன்படுத்துறாங்க. வெள்ளை குதிரையை பயன்படுத்துற 3வது நபராக்கும் வெளிப்படுத்தல் 6ல நாம வாசிச்சது. First, Jesus Christ uses the white horse. Second, saints are using the white horse. Number 3 in Revelation chapter 6. அப்படின்னு நாம இனி கண்டுபிடிக்க வேண்டியது, வெளிப்படுத்தல் 6ல வெள்ளை குதிரையை பயன்படுத்துறது யாரு? அப்போ நமக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சு போச்சு. சாதாரணமா வெள்ளை குதிரையை பயன்படுத்துறது யாரெல்லாம்? இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்கள். வெளிப்படுத்துற விசேஷத்தின் அடிப்படையில வெள்ளை குதிரைய சாதாரணமா பயன்படுத்துறது இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்கள். ஆனா இந்த 6ஆம் அதிகாரத்துல வெள்ளை குதிரையில இருக்கிறது இயேசு கிறிஸ்து அல்ல. ஏன் இயேசு கிறிஸ்து அல்ல? 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன் சாப்டர் 6 verse 1 வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன்.
குதிரையில இருக்கிறது இயேசு கிறிஸ்து அல்ல. ஏன் இயேசு கிறிஸ்து அல்ல? முத்திரையை உடைச்சது யாரு? முத்திரையை உடைச்சது இயேசு கிறிஸ்து ஆனதுனால குதிரையில இருக்கிறது இயேசு கிறிஸ்து அல்ல. தயவாய் புரிஞ்சுக்கிடணும். ஒன்னாவது ஆதாரம். ரெண்டாவது ஆதாரம், குதிரையில இருக்கிற ஆளுக தலையில இருக்கிற கிரீடத்தை வாசிங்க. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிடணும். He was given a crown. இயேசு கிறிஸ்து குதிரையில இல்ல, இயேசு கிறிஸ்து முத்திரையை உடைக்கிறாரு. வெளிப்படுத்தல் 19 இயேசு கிறிஸ்து குதிரையில இருக்கிறாரு. இனி வெளிப்படுத்தல் 19 இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தலையில இருக்கிற கிரீடத்தை பாருங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. நீங்க பாத்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை கிரீடம்? அநேக கிரீடம். வெளிப்படுத்தல் 6 வர ஆளுக்கு எத்தனை கிரீடம்? ஒரு கிரீடம். அந்த ஒரு கிரீடத்தை பற்றி கூட என்ன சொல்லியிருக்கு? He was given அப்படின்னாக்கு சொல்லியிருக்கு, கொடுக்கப்பட்டது. அப்படின்னா வெளிப்படுத்தல் 19 வெள்ளை குதிரையில இருக்கிறவர் சுப்ரீம் அதாரிட்டி. வெளிப்படுத்தல் 6 குதிரையில இருக்கிறவன் he was just given, சுப்ரீம் அதாரிட்டி இடத்துல இருந்து அதிகாரத்தை பெற்றவன், அல்லது இந்த உலகத்தை மட்டும் ஆளுகிற அதிகாரத்தை பெற்றவன். ஆக வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 1-2 வசனங்கள் குதிரையில வெள்ளை குதிரையில வாரது அந்தி கிறிஸ்துவனுடைய என்ட்ரன்ஸ். தயவாய் நீங்க புரிஞ்சுக்கணும். தயவாய் அதாக நான் அத்தனை வசனங்களை சொன்னது. அதாக்கும் வேதத்துல தெளிவா சொல்லிருக்கு. He was given a crown. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவர் அங்க முத்திரை உடைக்கிறாரு. அதே நேரத்துல வெளிப்படுத்தல் 19 ஆட்டுக்குட்டியானவர் குதிரையில இருக்கிறாரு. அவருக்கு தலையில் அநேக கிரீடங்கள். அவருடைய கண் அக்கினி ஜுவாலையை போல இருக்கு. சுப்ரீம் பவர் ஆக்கும் அவர். அப்படின்னு நமக்கு நியாயமா ஒரு யோசனை வருது. ஏன் இவன் இயேசு கிறிஸ்துவ போல வரணும்? அதாவது வெளிப்படுத்தல் 19 சொல்லி இருக்கிற இயேசு கிறிஸ்து வாரது போல ஆக்கும். வெளிப்படுத்தல் 6 அந்தி கிறிஸ்துவனுடைய என்ட்ரன்ஸ். இனி அவனுடைய கையில என்ன இருக்கு என்ன இல்லைன்னு ஒண்ணு கண்டுபிடிங்க. இப்ப யாராவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். 6:1-2 ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இல்ல. யாராவது சொல்லுங்க அது என்னன்னு. அம்பு இல்ல, அம்பு இல்ல, வில்லு கையில இருக்குன்னா that means peace. அப்போ 2 காரியங்களை முன்னிறுத்தியாக்கும் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள என்டர் ஆகிறது. நம்பர் 1 ஹோலினஸ், நம்பர் 2 பீஸ். ஏன் இவன் 2ஐயும் கையில எடுக்கிறான்? ஏன்னா இது 2ம் தான் இயேசு கிறிஸ்து. யோவான் 14:27 என் சமாதானத்தை உங்களுக்கு தாரேன். He is peace. மீகா 5:2, மீகா 5:5 He is peace. Isaiah chapter 9 verse number 5 He is the Prince of Peace. அப்போ அவரு சமாதானம், அவரு சமாதான காரணர், அவருடைய சமாதானத்தை நமக்கு தாராரு. So Jesus Christ is holiness and peace. அந்த
மரியாள் குழந்தை பிறக்க போற தீர்க்க தரிசனம் உண்டானப்போ உங்களுக்கு தெரியும். Luke chapter 1 and verse number 35. He shall be holy. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. See, holy and peace. So who is Christ? Holiness and peace joined together in one person. அதாக இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த கிறிஸ்துவுக்கு பூமியை ஆளுகை செய்யும்படி உள்ள தலகாட்ட அவன் அதை வாய்ப்பா பயன்படுத்துறான். He takes this both white color holiness, bow without arrow peace. இத ரெண்டையும் பயன்படுத்தி ரகசிய வருகை முடிந்து குழப்பத்துல கிடக்கிற உலகத்தை இணைக்க இவன் ரெண்டையும் போலியாய் பயன்படுத்துகிறான். அப்படி இந்த ரெண்டையும் போலியா பயன்படுத்தி இவன் மொத்த உலகத்தை கைக்குள்ள கொண்டு வாரான். இவன் கொண்டு வாரான்னு இவன் ஒருவேளை நினைக்கலாம், ஆனா கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏன்னா அவர் சுப்ரீம் அதாரிட்டி ஆகும். இப்போ அந்த ஆண்டவர் அந்த கிறிஸ்துவின் கையில உலகத்தை கொடுக்கிறார். உலகத்துக்குள்ள நுழையும்படி அவன் பயன்படுத்துறது இந்த ரெண்டு ஃபால்ஸ் ஐடியாலஜி. ஹோலினஸ் டூப்ளிகேட், பீஸ்னுடைய டூப்ளிகேட். The greatest enemy of originality is duplicate, just like original. ஒற்ற பார்வையில பார்த்தா எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவ போல இருக்கு. அதே சமாதானம் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல உள்ள சமாதானம், அது போல உள்ள பரிசுத்தத்துல இவன் வாரதுனால world misunderstand him just like Jesus Christ. அப்படி அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதற்கான காரணம் புரிஞ்சு போச்சு. This is the simple weight he takes. Holiness and peace. Duplicates of both. இது ஒரு வகையில நீங்க மாய்மாலன்னோ, சீட்டுன்னோ, கன்னிங்னஸ்னோ, டாக்ட்னோ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஐடியாலஜினோ, மெத்தடாலஜினோ எது வேணாலும் சொல்லிக்கலாம். You can say anything. அப்படி அந்த கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள தன்னுடைய ஆளுகையை நுழைக்கிறான். அப்ப அவனுடைய ஆளுகையின் தொடக்கம் அப்படிங்கிற ரெண்டு ப்ராமிஸ் இந்த உலகத்துக்கு கொடுக்கும். ஒன்னு பீஸ், இன்னொன்னு ஹோலினஸ். இந்த ரெண்டையும் சொல்லி அவன் உள்ள நுழைகிறான். நுழைஞ்சு தன்னுடைய ஆளுகைய இந்த பூமியில தொடங்குறான். தொட்டு அடுத்த வார்த்தையை பாருங்க, ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் புறப்பட்டான். எனக்கு நாம கொஞ்ச நேரம் அந்த கிறிஸ்துவுக்கு இருக்கிற வேற யாருக்கும் இல்லாத கொஞ்சம் குணாதிசயங்களை பார்க்கலாம். சில குணாதிசயங்களை நம்ம வேகமா பார்க்கலாம். நம்பர் 1, தயவு செஞ்சு நீங்க நோட் பண்ணி வைக்கணும். நம்பர் 1, ஆன்டி கிரைஸ்ட் வில் பி a Jew. அந்த கிறிஸ்து ஒரு யூதனா இருப்பான். ஆதாரம் Daniel chapter 11 verse number 37. தானியேல் 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், அந்த வார்த்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க, பிதாக்களின் தேவர்கள். இந்த பிதாக்களின் தேவன் என்கிற வார்த்தை யாருக்குரியது? இந்த பிதாக்களின் தேவனே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே யூதர்களா. God of the forefathers.
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனே, அதாகும் பிதாக்களின் தேவனே. அப்போ இவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமல், அப்போ இவன் எந்த சந்ததியிலிருந்து வருவான்? பிதாக்களின் தேவனை மதிக்கிற ஒரு சந்ததியிலிருந்து வருவான். பிதாக்களின் தேவனை மதிக்கிற சந்ததி எது? யூதர்கள். ஓகே, தயவு செஞ்சு நீங்க நோட் பண்ணி வைக்கணும். நான் பிளைனா வசனத்தை சொல்லிட்டு போறேன் பிளீஸ். 2, முதல்ல நான் சொன்னேன், he will be a Jew but he will not be from Israel. 1 யூதனா இருப்பான், 2 இஸ்ரவேல்ல உள்ள யூதனா இருக்க மாட்டான். he will be a Jew but he will not be a Jew from Israel. ஆதாரம் தானியேல் 11:41 முதல் 45 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போ அங்க சொல்லி இருக்கு, அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க, சிங்காரமான தேசத்திலும் வருவான். சிங்காரமான தேசம் அப்படிங்கிறது தெரியுமா? இஸ்ரவேல். அந்த கடைசி வசனத்தை கூட வாசிங்க. சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரமனையாகிய கூடாரங்களை போடுவான். ஓகே, ஆனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சிங்காரமான தேசம் எது? பரிசுத்த பர்வதம். அவன் சிங்காரமான தேசம் வரை வருவான். அப்படின்னா he is a Jew but he is an outside Jew. அவன் ஒரு யூதன், ஆனா இஸ்ரவேல்ல பிறந்த யூதன் அல்ல. ஏன்னா அவன் வாரான். ஓகே, நம்பர் 3, Daniel chapter 11 verse number 37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி. 3, இவன் ஸ்திரீகளின் சிநேகத்தை மதிக்க மாட்டான். he will be a woman hater. இந்த தயவு செஞ்சு நீங்க இந்த ஒரு ஆங்கில வார்த்தையை நீங்க தயவு செஞ்சு ஞாபகத்துல வைக்கணும். ஹனி ட்ராப். நீங்க யாராவது இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா தயவு செஞ்சு நீங்க இந்த வார்த்தை ஞாபகத்துல வைக்கணும். பெரிய பெரிய பதவியில இருக்கிற ஆட்களை ஏமாற்றும்படி வைக்கிற ஒரு வலைக்கு பேராக்கும் ஹனி ட்ராப். உங்களுக்கு அந்த வார்த்தையை குறிச்சு விசாலமா அறியணும்னா பின்னாலும் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அதிகாரத்துல இருக்கிற மனுஷனுடைய அதிகாரத்தை இழக்க செய்யும்படி பெண்களை பயன்படுத்துதல், அவ்வளவுதான். உதாரணம் சொன்னா தயவு செஞ்சு இப்படி கேட்டு இப்படி விட்டு விடணும். இப்படி ஒரு ட்ராப் ஆகும் எஸ்தர் ஆமானுக்கு வச்சது. ஓகே, உலக வரலாற்றுல இவனை எந்த விதத்திலும் இவனை விழத்தள்ள முடியாது. இவன் ஸ்திரீகளின் சிநேகத்தை மதிக்க மாட்டான். அப்படின்னா இவனை எந்த வஞ்சனை வலையிலையும் வீழ்த்த முடியாது. நீங்க அரசர்களின் வரலாறை படிச்சா உங்களுக்கு தெரியும். அந்த கிளியோபட்ரா ஸ்டோரிஸ் இதெல்லாம் படிச்சா உங்களுக்கு தெரியும் ஹனி ட்ராப்பினுடைய பவர். நெப்போலியனுடைய கதை படிச்சாலே நமக்கு தெரியும். அப்போ he will be a Jew. He will be a Jew from outside. He will be a woman hater. ஸ்திரீகளின் சிநேகத்தை மதியாதவன். அப்படின்னா இவனை மனுஷர்கள் தங்கள் வலைக்குள்ள ஒன்றும் மாட்ட வைக்க முடியாது. சிம்பிளா சொன்னா. 4, தானியேல் 11:38-39. He will start a new religion.
அவன் ஒரு புதிய மதத்தை உண்டாக்குவான். வாசிங்க 11 தானியேல் 11:38-39. அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துகளினாலும் கனம் பண்ணுவான். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாக்கி, அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து, அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். என்ன பயங்கர டெக்னிக் இல்லையா? இது என்ன பயங்கர டெக்னிக்! தன் மதத்தை வளர பண்ணும்படி இவன் எடுக்கிற முயற்சி பயங்கரமா இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல? இதுக்கு பொலிட்டிக்கல் ஜீனியஸ்ன்னு சொல்லுவது, ரிலீஜியஸ் ஜீனியஸ்ன்னு சொல்லுவது. பின்பற்றி வந்தா பதவிதாரன், தேசத்துல பங்குதாரன். அஞ்சாவது இவனுடைய சுபாவம். தானியேல் 11:36. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி, எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி, தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். He will be a great orator. பேச்சு திறமையில ஆச்சரியமா இருப்பான். அப்போ எளிதாய் அந்தி கிறிஸ்துவ புரிஞ்சு கொள்ள 5 காரியங்கள். நான் 5க்கும் வசனங்களை சொன்னேன். நம்பர் 1, he will be a Jew. Number 2, he will be from outside. Outside means outside of Israel. Number 3, he will be a woman hater. Number 4, he will be a political genius, religious genius. So he will start his own religion. Number 5, he will be a great orator. பேச்சு திறமைய வச்சு ராஜ்யத்தை ஓட்ட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். யோசிச்சு பாருங்க, ஓட்ட முடியுதா? வெளிப்படுத்தல் 6:1-2 5 காரியங்களை நாம புரிஞ்சுக்கிடணும். 1, சாத்தான் ஆதி முதலே தந்திரமாதான் செயல்படுவான். Cunningness of Satan. He is very clever to implement his method. Number 2, இது ஒரு வகையான வஞ்சித்தல். It's a type of deception. Number 3, duplicate, looks like original. Number 4, இது ரொம்ப முக்கியம், pretending to be Christ. கிறிஸ்துவாக வேஷம் போடுதல். Number 5, coming into power through wrong ideologies. இந்த 5க்கும் சேர்த்து நாம தமிழ்ல என்ன சொல்லலாம்? வேஷம் போடுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெளிப்படுத்தல் 6:1-2 ஒரு வேஷம். சில ஆட்களை உங்க கண்முன்ன யோசிச்சு பாருங்க. அவங்க ஆத்மீகர்கள் அல்ல, ஆனா அவங்க நல்ல நடிகர்கள். நம்பர் 1, ஜேக்கப் was a good actor.
யாக்கோபு ஒரு நல்ல நடிகன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல தகப்பன் பக்கத்துல ஓடி வந்து நிக்கிறான். தகப்பன் பக்கத்துல கூப்பிட்டு தடவி பார்க்கிறாரு, கண்டுபிடிக்க முடியல. அவர் வசனத்துல சொல்றாரு, நீங்க பாத்தீங்களா? 27வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 27:27. அவர் அவனை முத்தமிட்டு பார்க்கிறாரு, கண்டுபிடிக்க முடியல. தடவி பார்க்கிறாரு, கண்டுபிடிக்க முடியல. பேசி பார்க்கிறாரு, கண்டுபிடிக்க முடியல. பக்கத்துல வா, நான் உன்னை முத்தமிடட்டும்னு முத்தமிட்டு பார்க்கிறாரு, கண்டுபிடிக்க முடியல. ஏன்? யாக்கோபு ஏசாவை போல நடிக்கிறதுல ஒரு நல்ல நடிகன். 2, தாவீது ஒரு நல்ல நடிகன். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள வசனங்கள்ல தாவீது பைத்தியம் பிடித்தவனை போல தன்னை காண்பித்தான். David acted as if he was a mad. 3, தாவீதின் மகன் ஒரு நல்ல நடிகன். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வரை உள்ள வசனங்கள், அம்னோன் தன் நண்பர்கிட்ட சொல்றான், நான் என்ன பண்ண? நண்பன் சொல்லி கொடுக்கிறான், நீ வியாதி உள்ளவனை போல படுத்துக்கொள், உன் அப்பா உன்னை பார்க்க வருவாரு. அவன் வியாதி உள்ளவனை போல படுத்து கிடக்கிறான். அவன் சொன்னது போல ராஜா பார்க்க வர்றாரு. Father is a good actor, son is also good actor. 4, யெரொபெயாம் ராஜாவுடைய மனைவி ஒரு நல்ல நடிகை. தன் மகன் வியாதிப்பட்டு கிடக்கிறான், தீர்க்கதரிசிய பார்க்க வாரா. எப்படி வாரா? தான் ராஜாத்தின் அறியாதபடி வேஷம் மாறி வாரா. 5, கேயாசி ஒரு நல்ல நடிகன். நாகமானிடத்துல ஓடி போய் வெள்ளியையும் வஸ்திரங்களை எல்லாம் வாங்கி தன் வீட்டுல கொண்டு வச்சுட்டு எலிசாவின் பக்கத்துல வந்து ஒன்னும் அறியாதவனை போல நிக்கிறான். எலிசா கேட்கிறாரு, நீ எங்க போன? கொஞ்சம் அந்த இங்க விட்டு ஒரு இடம் போகல. 6, சாத்தான் நல்ல நடிகன். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துல குறி சொல்லுகிற பெண்மணி இடத்துல சவுல் போய் சொல்றான், சத்துரு எப்படி எழும்பி வாரான்னு பாருங்க. சத்துரு சாமுவேலை போல எழும்பி வாரான், சாமுவேலின் ரூபம் போல எழும்பி வாரான். 7, அந்தி கிறிஸ்து ஒரு நல்ல நடிகன். 2 பேரை வஞ்சிக்க முடியல. உங்களுக்கு தெரியுமா? கேயாசி எலிசாவை வஞ்சிக்க முடியல, ராஜாவினுடைய மனைவி தீர்க்கதரிசியை வஞ்சிக்க முடியல. அபிஷேகம் உள்ளவர்கள் மட்டும் வஞ்சிக்கப்படுவதில்லை. ஏன் சத்துரு சிலுவையை சொல்லுமோ பயப்படுறான் தெரியுமா? ஏன்னா சிலுவை அவனுடைய வேஷம் கலைஞ்ச இடம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள், வெளியரங்க கோலமாக்கி உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் ஆணி அடித்து வச்சு சிறந்தார். சிலுவையாக்கும் சத்துருவனுடைய வேஷம் கலைஞ்ச இடம். கொலோசியர் 2:14-15. Colossians chapter 2:14 and 15. நீதிமொழிகள் இப்படி ஒரு வசனம் சொல்லி இருக்கு. நீதிமொழிகள் 16:6, கிருபையும் சத்தியமும் ஒருமிச்சு சேர்ந்தா பாவத்துக்கு பரிகாரம் வரும். கிருபையும் சத்தியம் ஒருமிச்சு சேர்ந்தா பாவத்துக்கு பரிகாரம் வரும். கல்வாரி என்னுடைய பாவம் பரிகரிக்கப்பட்ட இடம், சாத்தானுடைய வேஷம் கலைஞ்ச இடம். அதாக்கும் சிலுவையை பற்றின உபதேசத்தை சத்துரு விரும்பல. ஏன்னா அங்க அவன் வேஷம் கலையுது. இந்த ராத்திரி தேவ பிள்ளைகளே, ஆத்மீகம் வேற, வேஷம் வேற. எம்ஏ படிச்சுட்டு ஒரு வேலையில்லா இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு சர்க்கஸ் கம்பெனில போய் கேட்டா, எனக்கு ஏதாவது வேலை தரணும். சர்க்கஸ் கம்பெனி இல்ல,
சூஸ் மிருக காட்சி சாலையில அவன் ஒரு வேலை கேட்டு போனான். அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, என்ன படிச்சு? அவன் சொன்னேன், எம்ஏ படிச்சிருக்கேன். அவங்க சொல்லிச்சுனும், எங்க சூல எல்லா பிள்ளைகளையும் ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்த ஒரு மங்கி பபூன் சாடி போச்சு. அதுக்கு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு பகல் முழுக்க மங்கி ஆக்ட் பண்ணணும். அவன் சரின்னு சொன்னான். ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நிக்கணும், அவ்வளவுதானே, நல்ல சம்பளம். கொஞ்சம் அப்படி சாடி சாடி நிக்கணும், பிள்ளைகள் வரும்போது கொஞ்சம் ஆக்ஷன் காட்டணும், அவ்வளவுதான். அவன் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவன் சின்னதா கொம்புகள் எல்லாம் அப்படி சாடுறான், பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷப்படுது. ஜூ பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு கொம்புல பிடிச்சு சாடி போய் விழுந்தது சிங்க கூட்டுக்குள்ள. சிங்க கூட்டுக்குள்ள ஒரு மூலையில ஒதுங்கிட்டவன் சொல்றான், ஐ ஆம் நாட் அ பபூன், ஐ ஆம் நாட் அ பபூன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? நம்ம பாவம் பரிகரிக்கப்படுற இடம், சாத்தானுடைய வேஷம் கலைகிற இடம். The place where sins of others is forgiven. அதே இடத்துலதான் வஞ்சிக்கிற ஆவிகளுடைய வேஷம் கலையுது. அதே இடத்துலதான் சத்துருடைய வேஷம் கலையுது. இந்த ராத்திரி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சிலுவை நம்முடைய மேன்மை, சிலுவை நம்முடைய வல்லமை. சிலுவை அண்டையில வந்து நிற்கும் நாம விடுவிக்கப்படுறோம். நம்மை விட்டு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, ஆத்மீகர்களாக வாழ கிருபை தரணும். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை உமக்காய் பயன்படுத்த கிருபை தரணும். எந்த விதத்திலும் தந்திர வலைகள் நாங்கள் மாட்டக்கூடாது. We are not pretenders. We want to live a life of reality. உத்தமத்தில் வாழ கிருபை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் தொட்டு கொண்டிருக்கிறபடியா நமக்கு நன்றி. வேதத்தின் ஆழங்கள் எங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இடைபடுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு பைபிள் ஸ்டடியில நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணும். எங்களை தாழ்த்தி உடைய நல்ல கரங்களை தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியா நமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.